லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, புள்ளைங்க என்கிட்ட தான் இருக்கு. யோ, அப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. ஏய் அப்பா ஏய், குழந்தைங்க இருக்கு. சொல்லியா உன்னை சாவ வச்சிருவேன். யாராவது என் பக்கத்துல வந்தீங்க, அப்புறம் உங்க பிள்ளைங்களை நீங்க உசுரோட பார்க்க முடியாது. இல்லையா இல்லையா ஐயா ஐயா, தம்பி தம்பி, புரியுது. அவங்க ஏதோ அவசரப்பட்டு பிள்ளைங்க பாசத்துல தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க கோவத்துல பேசுனத பெருசா எடுத்துக்காதீங்க. என் பேர பிள்ளைங்களை மட்டும் கண்ணுல காட்டுங்கய்யா. என்ன வேணுமா கேளியா, நான் தர்றேன்யா. என் பேர பிள்ளைங்களை மட்டும் காமிச்சிரியா. எது கேட்டாலும் தெரியா? ஐயா, என்ன வேணாலும் தர்றேன்யா, என்ன வேணாலும் தர்றேன். என் பேர பிள்ளைங்களை மட்டும் காமியா. சொல்லியா? சரி, என் கூட வாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இவன் தான் நம்ம குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான். இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். மாமா, அவர்தான் எங்களை கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. என்ன சொல்ற? இவரா? என்னப்பா நடந்துச்சு? ப்ளீஸ் அங்கிள், விடுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், நாங்க போகணும் அங்கிள். விட்டுருங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஏய், அமைதியா இரு, இல்லைன்னா கழுத்தை திருப்பிடுவான். ஏய், என்னடா ஆச்சு? யாரா அவன்? யாரோ ஒரு பிச்சைக்காரன ஏய், அடிச்சு தூக்குறா. புது வண்டின, இதுல போய் பிச்சைக்காரன் அடிச்சு தூக்குற தேவையில்லாத பிரச்சனை வந்துடும்ண்ணே. போய் 2 தட்டு தூக்குறா அவன். சரிண்ணே. ஏய் வாடா.
வா பாப்பா. எங்களை மன்னிச்சிருப்பா. உங்களை தப்பா புரிஞ்சுட்டு எதோ பேசிட்டோம். தாய் தகப்பு இல்லாத பிள்ளைங்க எத்தனையோ இருக்கு. இதோ இந்த கூட்டத்திலையும் எவ்வளவோ பேர் ஆசைப்பட்டு பிள்ளைய பெற்றுவாங்க. அவங்களோட சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறது? அப்படியே அனாதையா விட்டுட்டு போறதுனால தான் ரோடா பிச்சை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. ஆனா உங்களுக்குலாம் என்ன குறை? நல்ல அருமையான பிள்ளைங்க, வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. அதுக்கு கொழுப்பெடுத்து போய் பிள்ளைங்கள ரோட்ல நிப்பாட்டி வச்சுட்டு குடிக்க போறதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. அப்படியே அந்த சாராயத்துல உங்களுக்கு சோகம் கிடைச்சிட போகுது. அந்த ஆண்டவன் எங்களை ஏமாத்திட்டான். எங்களுக்கு செய்ய வேண்டிய எதையுமே அவன் செய்யல. வேற வழி இல்லாம நாங்க நாடோடியா பிச்சை எடுத்து சுத்திட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான். நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க? நீ சொல்றது சரிதான்ப்பா. எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை புரியாது. அப்படிதான் இந்த பிள்ளைங்களை இந்த ஆள் தொலைச்சிட்டு நிக்கிறான். நீதான் அப்பனா? நான் தான்ப்பா. இங்க வா. பாடுறா, இப்படிப்பட்ட பிள்ளைங்க உனக்கு கிடைக்குமா? இந்த அருமையான பிள்ளைங்களை தொலைச்சிருப்பேட பாவி. எவ்வளவு பேரை ஏமாத்தி கடத்திட்டு போயிருப்பானுங்க. ஆனா உன்னோட திமிர்த்தனத்தால தொலைக்க இருந்தியே, போனா அவ்வளவு சுலபமா திரும்ப கிடைக்குமாடா? இந்த பிள்ளைங்களை விட, இந்த வாழ்க்கையை விட, உன் குடும்பத்தை விட உனக்கு சாராயமும் அதுல வர்ற போதையும் பெருசா போச்சா? குடிகாரனா இருக்கிறது அவனோட தப்பு. அவனை நம்பி பிள்ளைங்களை அனுப்பி வச்சது எங்களோட தப்பு. தம்பி, சூடா டீ போட்டிருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்கட்டுங்களா? வேண்டாம், அவங்கெல்லாம் பெரிய எடுத்த ஆளுங்க. நம்மள மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பிச்சைக்காரங்கிட்ட டீ வாங்கி குடிப்பாங்களா என்ன? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? சாமி மாதிரி வந்து காப்பாத்தி பத்திரமா வச்சிருக்க. உன் கையால குடிக்க மாட்டேன்னு நாங்க எப்படி சொல்லுவோம்? நீ டீ குடுப்பா, குடிக்கிறோம். கூட்டத்திலேயே ரொம்ப தெளிவாகவும் வித்தியாசமான ஆளாகவும் இருக்கியே. நீங்களும் தான் சார். இவங்கெல்லாம் உங்களை நல்லா வச்சு செய்வாங்களே. உங்க குடும்பத்தில் யாரும் உங்ககிட்ட நன்றியோடு இருக்க மாட்டாங்க. அதுக்காக இவங்க யாரையும் விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க தான் இந்த குடும்பத்தோட குலசாமி. சூரியனை சுத்தி வர்ற கிரகம் மாதிரி அத்தனை பேரும் உங்களை நம்பிதான் இருக்காங்க. நீங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை. அப்ப நாங்க கிளம்புறோம். காவியா, கண்மணி, அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். அது இந்தாங்க. எதுக்கு? கஷ்டத்துல உங்களுக்கு உதவியா இருக்குமே. நாங்க காசுக்கு வழி இல்லாதவங்க தான். 4 இடத்துக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க தான். ஆனா மனிதாபிமானத்துக்கு விலை வைக்கிறவங்க கிடையாது. வயிற்று பசிக்கு வாங்குறது வேற. இந்த பிள்ளைங்களை காப்பாத்துனதுக்கு வாங்கினா அந்த காசு எங்களுக்கு ஒட்டாது. இது நீ
நீயே வச்சுக்க. நாங்க வரோம்ப்பா. கவியா, உள்ள போய் படுமா. இங்க பாரு ரேவதி, ஏற்கனவே உன் புருஷனை அவங்க வீட்டுல சேர்க்கறது இல்ல. இப்ப சவுக்கு எடுத்து நாள் கொடுத்து இங்க இருந்து அடிச்சு துரத்த போறாரு. நீ காலம் பூரா இங்கே கடந்து தனியா சாக வேண்டியதான். என்னடா சொல்ற? வெளியில போனா கொடைய மறந்து விட்டு வர்ற மாதிரி 2 குழந்தைங்களை மறந்து விட்டு வந்திருக்காரு. இவரை வீட்டுல வச்சு அழகு பாப்பாரா என்ன? சத்தியமா நான் திருந்திட்டேன் மச்சான். என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நீங்க நாட்டாம கிட்ட தான் போய் சொல்லணும். இது எங்க அப்பா முன்னாடி போய் சொன்னீங்க, உங்களை வெளுக்க போறது உறுதி. இங்க பாரு ரேவதி, உடனே யோசிச்சு ஏதாவது ஒரு டிராமா பண்ணினா நீ தப்பிச்ச. இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏய் ரேவதி வராரு. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிட்டீங்களே. இனி நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பாவை எப்படி பாப்பேன்? 2 பொம்பளை பசங்களை வச்சுட்டு நான் எங்கெங்க போவேன்? ஐயோ, எனக்குன்னு யார் இருக்கா? எல்லாம் ஒரு அப்பனா அப்படியே குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கியே. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சாச்சு பாரு. எல்லாம் ஒரு அப்பனாயா? என் பிள்ளைங்களை தொலைச்சிட்டு வந்து இப்படி மரமாட்ட வந்து உட்கார்ந்துருக்கியே. ஏதாவது பேசு. அப்பானா அது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு அப்பனா என் அப்பா மாதிரி இருக்கணும் தெரியுமா? தெய்வம் மட்டும் வந்து என் பிள்ளைங்களை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. சத்தியம் பண்ணுங்க. வாங்க வாங்க, பிள்ளைங்களை சத்தியம் பண்ணுங்க. வாங்க. இல்ல, பிள்ளைங்க மேல வேணாம். என் மேல சத்தியம் பண்ணுங்க. என் மேல சத்தியம் பண்ணுங்க. வேணாம். இல்ல, நீங்க சாமி மேலே சத்தியம் பண்ணுங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மருந்து இருக்கு. ஆனா குடிகார பயல்களுக்கு எந்த மருந்துமே கிடையாது. அவனுங்களை என்ன பண்றதுன்னு தான் தெரியாது. அப்பா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கப்பா. பிள்ளைங்களை தொலைச்ச மாதிரி உன்னை தொலைச்சிட்டு வந்தா அதுக்கப்புறம் அவனுக்காக வக்காலத்தை வாங்க நீ இருக்க மாட்ட. இப்படி ஒரு சம்பவம் ஒரு வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லப்பா. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமோ யாராவது மறுபடியும் குடிக்கணும்னு நினைச்சு பாப்பாங்களா? அவர் இனிமே குடிக்கவே மாட்டாருப்பா. பிள்ளைங்களை தொலைச்சிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம்ப்பா. இந்த முறை நீங்க நம்பிதான் ஆகணும்ப்பா. என்ன குத்து கொள்ளட்டு நின்னுட்டு இருக்கீங்க? மன்னிப்பு கேளுங்க. வாங்க. ஆமா மாமா, இன்னைக்கு நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். நீங்க என்ன நம்பினாலும் நம்பட்டாலும் நான் திருந்தினது நிஜம். நான் என் பிள்ளைங்களே இழக்கிற அளவுக்கு போயிட்டு இதுக்கப்புறமா நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே கிடையாது மாமா. சத்தியம் பண்ணுங்க. இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேன். சேச்சா, சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு போய் குடிச்சிட்டு வந்தா அப்புறம்
சாமிக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்ன நம்புங்க மாமா, நான் குடிக்கவே மாட்டேன். உமா, பிள்ளைங்க தனியா இருக்கு, போய் நீ அவங்க கூட படுத்துக்கோ. சரிங்க மாமா. மலரே, ம் உள்ள போமா. ம் மாமா ஒரு நிமிஷம். என்ன ஒன்னே சொல்லாம விட்டீங்க? அவன் இனி குடிப்பானா மாட்டானா? என்ன மாமா புள்ளிங்களே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாப்புல, இனி அவரு குடிக்கவே மாட்டாரு மாமா. அவன் குடிப்பான். என்ன சொல்றீங்க? ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா இந்த குடிகார பயலால திருந்தியோ வரவே முடியாது. நீ பாரு, பிள்ளைங்க காணாம போனத நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மறந்துட்டு மறுபடியும் குடிக்க போயிடுவான். அப்போ அவள் தானா பார்ட்டி பூட்டகேசா மாமா? இந்த பிள்ளைங்களுக்காகவாச்சும் திருந்துறானான்னு பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். சரி, மேலே போய் சரி. மாமா வெளியே போறதுக்கு ரெடியா இருக்காரு. நீ எதுவும் பேசாம இருக்க. அண்ணன் வீட்லயே இருக்க சொல்லுனே. ஏய், என்ன சொல்ற நீ? அவரை பத்தி என்ன நினைச்ச? இத்தனை நாள் என்ன சொன்னாரோ அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னையில இருந்து அவர் சொல்ல மாற மாட்டாரு. எதை வச்சுக்க அப்படி சொல்ற? அவரோட வருந்திய உள்ளத்தையும் திருந்திய மனசையும் என்னால நேர்ல பார்த்து உணர முடிஞ்சது. அத வச்சுதான் சொல்றேன். அந்த வருந்திய திருந்திய உள்ளத்தை அப்படியே பிடிச்சி ஒரு 4 நாள் உள்ள வை. ஒரு 4 நாளைக்கு வெளியே அனுப்பாம உள்ள வைப்போம். அப்புறம் என்ன பண்றதுன்னு பேசி முடிவெடுப்போம். டேய், கோவில்ல வேலை பாக்குற ஒருத்தன் குடிக்காம இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சாராய கடையில வேலை பாக்குற ஒருத்தன் குடிக்காம இருக்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தா மட்டும் அவர் என்ன திருந்திருவாரா? நல்லவரா மாறினாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இது நான் அவருக்கு வச்ச அக்னி பரீட்சை. அவர் வெளியே போட்டோம், வரும்போது திரும்ப குடிக்காம வரட்டும். மாம்ஸ், எங்க கிளம்புறீங்க? குழந்தைங்க நல்லபடியா கிடைச்சிட்டா கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றத வேண்டிக்கிட்டேன். அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு. ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கணும். இது என்ன பகல்ல முத்தி வேஷம் போட்டுக்கிட்டு சாயங்காலம் குடிச்சிட்டு வர்றது? வெளியே எங்கேயும் போகாம ஒரு 4 நாள் வீட்லயே இருங்க. நான் உண்மையிலேயே மனசு மாதிரி தான் போறேன். ஏங்க நீங்க போங்க, அவன் சும்மா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். நீங்க நல்லபடியா போய் வேண்டிட்டு வாங்க. நீங்க திருந்திட்டீங்கன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நம்பட்டும். சரி, கோவிலுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. இந்தாங்க. பன்னீர் இருக்குங்க. சந்தனம் குங்குமம்லாம் இருக்குங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கிளம்புங்க. சரி, வரேன்.
எங்க மாமா பிள்ளைங்க 2 பேரும் நல்லபடியாக கிடைச்சிட்டா கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். ஓ அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் மாமா. சரி சரி மாமா. சொல்லுங்களா சாப்பிட்டீங்களா? இனிமே நான் சத்தியமா குடிக்க மாட்டேன். நீங்க என்ன நம்பினாலும் நம்பட்டாலும் நான் திருந்தினது நிஜம். இதுக்கப்புறமும் நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே கிடையாது மாமா. அண்ணா சொல்லுங்க சார். அண்ணா ஒரு கோட்ரு வாட்டர் பாட்டில் சரிங்க சார். கிளாஸு ஒரு ஊறுகாய். சரி சார். ஓகே சார்.